வணக்கம், நான் விஜயன். நம்ம அதிகமான அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வரீங்க, நிறைய டவுட்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஈவன் மெட்டீரியல்ஸில் ஆரம்பித்து எது படிக்கணும் சார், எந்த புக்கு படிக்கலாம், உங்கள் புக்கில் படித்தா போதுமா, அண்டு எதெல்லாம் நமக்கு தேவை, இன்னும் அவுட் சோர்ஸ்க்குனால் என்னென்ன புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக நிறையா சொல்கிறாங்களே என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ எங்கே ஆரம்பிக்கலாம், எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எது பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா, ஒரு தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறது வேணும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இனி நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ், இது தெரியாமல் இல்லை தெரிஞ்சுக்காமல் வேறு எதையும் நம்ம வந்து தேடி டைமை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களோட டைமை இந்த வீடியோ கண்டிப்பாக மிச்சப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஒரு 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 ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் 100% ஷூராக இருக்கேன். சரியா? ரைட். ஸோ எப்படி வந்து முதல் முயற்சியிலே வெற்றி பெறலாம்? நான் வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். நான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இன்னும் வேறு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ படிக்கவும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சாதாரணமாக வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா இடத்துல இருந்துமே இன்புட் வாங்குவாங்க. இப்போ நான் ஒரு ஐடியா வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ உங்களுக்கு சஜஸ்டரில் வரும். நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலிஸ் சரௌண்டிங் ஒவ்வொருத்தர் ஏற்கனவே கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு இன்புட் கிடைக்கும். சரியா? ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஐடியாஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ரைட். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா அப்படிங்கிறத இதிலிருந்து எடுத்து நீங்கள் தெளிவுபடுத்தி ஒன்று கிரியேட் பண்ணணும். இல்லை ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறத மட்டும் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும் அதை க்யூரேட் பண்ணி உங்களுக்கு இது மட்டும் போதும், இதை கொடுத்தா இதை படித்தா போதும் அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணி கொடுத்து, இல்லை இப்படி தான் படிக்கணும், இதை மட்டும் படிங்க, இப்படி படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற சொன்னால் நீங்கள் படிச்சுக்குவீங்களே, உங்களுடைய வேலைகளே நேரத்தையும் மிச்சப்படுத்துறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வரும்போது பெரிய குழப்பங்கள் இருக்கும். இந்த பாதையை சூஸ் பண்ணுறதா, ஸோ கொஞ்ச நாள் இப்படி படித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை போவோம். ஸோ ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணுறாங்க, இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியா போகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டே பண்ண மாட்டோம், நம்மளால் போயிட்டு இலக்கியே அடைய முடியாது. ஓகே. ஸோ சரியான திட்டமிடல் வேணும். இப்போது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த டைரக்ஷன் நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்போம். அது டைரக்ஷனோட நாம் இன்றைக்கி இதை தான் படிக்க போகிறோங்கிற தெளிவான திட்டமிடல், நாளைக்கு இது இருக்குது, அடுத்த வாரம் இது இருக்குது, அடுத்த மாதத்துக்கு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டமிடல் இருந்தால் நம்ம இலக்கை நோக்கி போய் அடைஞ்சிடலாம். இல்லைனா ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாகவே தான் இருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம், விடுவோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், அது சுற்றி இங்கேயே தான் சுற்றிட்டே இருப்போம், தவிர நம்ம இலக்கை போய் அடைய முடியாது. ஓகே, சிம்பிளான விஷயங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ சரியான திட்டமிடல் இருக்கும்போது உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அதுக்கான கைடன்ஸை எடுத்து ப்ராப்பராக நீங்கள் அந்த பாதையை சூஸ் பண்ணி போகும்போது உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி சரியான திட்டமிடல் என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ முதல் விஷயங்கள் படிக்கணும்னு வந்துட்டாவே சார் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் என்ன, எக்ஸாம்ஸ் படிக்க போகிறோம், அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். சிலபஸை நம்ம ஃபில்டர் பண்ணணும். சரியா? என்ன தேவை, என்ன படிக்கணும் சிலபஸில் இருக்குது, அந்த சிலபஸையே மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சிலபஸ்க்கு என்ன படிக்கணும், இதை படித்தா அது கேள்வி வருமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் இவ்வளோ இருக்குது, இது 100% சிலபஸ் நம்மளால் கவர் பண்ண முடியாதா, எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு எதெல்லாம் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரியணும். ஸோ சிலபஸ் அடிப்படை கண்டிப்பாக. அப்புறம் அந்த சிலபஸை வச்சுட்டு நம்ம படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலான்னு யோசிப்பாங்க. பள்ளி பாடப்புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை வெளியில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டெலிகிராம்ஸ், யூடியூப்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் எல்லாத்தையுமே படிக்க முடியாது. அதை தயவு செஞ்சு அந்த விஷயங்களை பண்ணாதீங்க. ஓகே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு லிமிட்டடாக உங்களோட சோர்ஸை வச்சுக்கிறீங்களா, இதை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். உங்களோட சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ நான் பள்ளி பாடப்புத்தகம் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே,
இது படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது எனி ஒன் நான் வந்து எடுத்துக்கிறேன், எனி ஒரு தேவையானதுக்கு நான் ஒன்று ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த புக்கில் படித்தா மார்க் வந்துடும், இன்னொரு புக்கு வந்தது, ஏன்னா நிறைய புக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த புக்கை எல்லாத்தையும் படிக்கிறது உங்களுக்கு டைம் இருக்கும், திரும்ப ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் அடுத்த விஷயம். திருப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம பண்ணாமையே விட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் டெஸ்ட் எழுதுறது, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரெகுலரான ப்ராக்டிஸ் வேணும். என்னதான் நம்ம படித்தாலும் சரியாக நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் போட்டால் தான் நமக்கு வந்து தெரியும், இல்லை எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். பட் டெஸ்ட் எழுதாமல் நம்ம படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கே வீக்காக இருக்கவங்கன்னு தெரியாமல் எக்ஸாமில் போயிட்டு உட்காந்து பதட்டமாகிடுவீங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சரியான ஒரு பிளான். ஸோ அது உங்களோட பிளானாக இருந்தால் ரொம்பவே நல்லது. சரியா? உங்களுக்கான ஒரு பிளான். எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நம்முடைய சேனலில் நம்மளோட புக்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். நம்ம புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான புக்ஸு நம்ம சிலபஸ்க்கு, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்க்கு என்ன தேவையோ, எந்தெந்த போர்ஷன் படிக்கணும் சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் லெசன்ஸ் எல்லாமே தொகுத்து தான் ஒரு புக்காக கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ எதெல்லாம் படிக்க வேணான்னு நம்ம சிலபஸில் இல்லாமல் இருக்கோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கல, நீக்கிட்டோம். மொத்தமாக 6லேருந்து படிங்க, 12th படிங்க, 10th படிங்க, எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு உலக தகவல்கள் தேவையே இல்லை. தேவையற்ற பாடங்கள் நம்ம புக்கில் கொடுத்துருக்கவே மாட்டோம், ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் சிந்துவெளி நாகரிகம் எந்தெந்த போர்ஷன் எங்கே இருக்குது அதை நம்ம கொடுத்துருப்போம், குப்தர்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அப்போது சிலபஸ் அடிப்படையில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணணும். எது தேவையோ தேவையில்லையோ, எதை படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதை மட்டும் நாம் படித்தாலே போதும். எதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். எது தேவை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பேஜ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து கேள்விகள் வருமா வராதா, இந்த லைன் இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லி பார்க்கணும். ஓகே, இது கேட்க முடியாதா அப்படி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் சொல்கிற மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்கும், நிறைய சிலபஸ் இருக்கும், எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய புக், சரியா, அதை வச்சுக்கிட்டு படிங்க. சிலபஸ் தேவையானதை ஃபில்டர் பண்ணி படிங்க. தேர்வுக்கு தேவையான கண்டென்ட்டை படிங்க. சிலபஸ்க்கு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் 2 கொஸ்டின் கேட்டாங்க, 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் நாம் படித்த ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ், அது பள்ளி பாட புத்தகங்களாக இருக்கட்டும், ஓகே, ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு படிப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளேருந்து மீதி 10 கேள்விகள் இருக்குன்னா 8 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, 2 கேள்வி வெளியே கேட்டாங்க அப்படின்றதா 2 கேள்விக்கான டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த 8 கேள்வியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? 1-2 கேள்விக்காக உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ரிவிஷன் ரொம்பவே முக்கியம். அதாவது நான் இப்போ இந்த நம்ம புக், ஓகே, எந்த புக்கில் இருந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பேக் டு ஸ்டடி அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. தேவையாக இருக்கிறது தேவையில்லாதது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை படிங்க. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், திரும்பவும் சொல்கிறோம். ஸோ நான் இது சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு புக்கு நான் 10 times ரிவைஸ் பண்ணுறேன்னா, ஒரு புக்கை நான் 10 times ரிவைஸ் பண்ணுறதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், ஓகே, 10 முறை திருப்புதல் பண்ணுறதோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும். 10 புத்தகங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு, சரியா, அதை ஒரு வாட்டி படிக்கிறது உங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ படிக்கணுமா, இத்தனை புக்கையும் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன், அதே ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணும். நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாகவும் படிக்க முடியாது. அப்படியே படித்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும், எல்லாத்தையும் மறந்து போன மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே நான் ஒரு புக்கை வந்து ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு புக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு 1 month ஆச்சு, நான் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் படித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, இல்லை ஒரு லெசன் எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 1 day ஆச்சு படித்தேன், ஃபஸ்ட் டைம் படித்தேன், நோட்ஸ் எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு டைம் 1 dayன்றதை விட நான் வந்து ஒரு 10 hours எடுத்துகிட்டு நான் திரும்ப படித்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் நான் வந்து திரும்ப அதே கான்செப்டை படிக்கும்போது ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஒரு 5 hours முடித்தேன். தேர்ட் டைம் நான் இதை பண்ணும்போது என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 hours என்னால் முடிக்க முடிஞ்சது.
அடுத்து நான் திரும்ப படிக்கும்போது என்னால் அந்த ஃபுல் லெசனையும் 1 ஹவர்ல என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னொரு டைம் நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் போர்ஷன் அந்த லெசனாக இருந்தட்டும் எதுவாக இருக்கட்டும் அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருப்போம். ஸோ ஒரு ஓவராலாக எனக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ் டைம் தேவைப்படுது. இந்த 100 ஹவர்ஸ் எஃபெக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 30 டேஸ் மட்டும் 3 ஹவர்ஸ் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு 50% கம்மி பண்ணிங்க. ஒரு 1.5 மணி நேரம் பண்ணிங்க போதும். அப்புறம் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 10-15 கொஷின் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் போதும். இந்த டைமை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும் போதும். மீதி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களும் சொல்லியிருப்பேன். அதே தான். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் அதே தான். ஓவராலாக நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு இத்தனை புக்கை ரெஃபர் பண்ணுறது பதிலாக ஒரு புக் நம்ம வந்து நல்லா ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா, நல்லா படித்தோம் அப்படின்னா, அதில் இருந்து வரக்கூடிய கேள்விகளை தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி 8 கேள்வி வருதுப்பா அப்படின்னா 8 கேள்விகளையும் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணி அங்கே மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இங்கே இந்த எக்ஸ்ட்ராவாக 2 கேள்வி வருது அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம படித்து ஓகே நான் உங்களை படிக்க வேணான்னு சொல்லலை. சரியா? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் நீங்கள் எடுத்து படிங்க. இதுக்காக இத்தனை போக வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த தப்பை பண்ணாதீங்க. நிறைய வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வைக்க வேண்டியது எல்லாத்தையும் உங்களால் எடுக்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது, திரும்ப ரிவைஸனும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தெளிவாக இருப்பீங்க, கான்செப்ட் தெளிவாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக அந்த கொஸ்டின் அடிப்பீங்க, மார்க்கும் கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்களா? ஓகே, நிறைய மெட்டீரியலை வாங்குறத தவிர்த்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனி புக், நீங்கள் ஸ்கூல் புக்கே வச்சுருங்க, 11th புக் வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு படிங்க. எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படிங்கிறத தவிர்த்துட்டு என்ன இப்போ கையில் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையாக இருக்கிறத. சரியா? ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ படிக்க முடியாமல் இல்லை. ஓகே, ஸோ அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறதுக்கான விஷயங்கள் கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸாம் இப்போ இந்த மாதிரி படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா ரிவைஸ் பண்ண ஒரு புக்கு 10 வாட்டி படிக்கணும். கேள்வியை பார்த்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர். கேள்வியை பார்த்த உடனே ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இந்த கேள்வி கேட்டால் இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த புக்கில் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், அந்த புக்கில் ஹைலைட் பண்ணியிருப்போம், சைடில் நோட் பண்ணியிருப்போம். நமக்கு அது கண்ணு முன்னாடிலாம் வந்து போகுமா? ஓகே, இந்த புக்கில் இல்லை சார் கிளாஸில் சொன்னாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரும்ப புரட்டி பார்த்துருப்போம். அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் எல்லாமே கூட நமக்கு வந்து மைண்டில் வரும். ஓகே, இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற வரைக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதான் ஆன்சர் அப்படிங்கிறது ஷியோராக. சரியா? நம்ம வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது 80% இருக்கும், மீதி 20% டவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பே இல்லை. 100% இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். சரியா? ஏன்னா படிச்சுன்னா டவுட் வரக்கூடாது, கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரீகால் ஆகி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாமோ ஒரு 3 ஹவர்ஸ் தான், அதுக்குள்ளே என்னால் வந்து அந்த கேள்விக்கான ஆன்சரை கொடுத்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுறோம், தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த கேள்வி என்ன ஈஸியாக இருக்கிற கேள்விகளை ஆன்சர் பண்ணணும். சரியா? அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்து ப்ரிப்பரேஷனில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும்? ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாதவங்க, நம்ம நிறைய புக்ஸ் படிச்சுருக்கோம், இல்லை ப்ராப்பராக டெஸ்ட் போர்டில் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்கும்? டவுட்டாக இருக்கும், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டமாக இருக்கிற கேள்வியே விட்டுருங்க, நிறைய கஷ்டமான கேள்விகளும் இருக்குது, நீங்கள் எங்கேயோ இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே புரியுது. ஆனால் நமக்கு தெரிந்த கேள்விகளோ, நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளோ, நாம் படித்த கேள்விகளையோ ஓகே அதுக்கு பதில் தெரிந்திருந்தாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் நாம் தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம். யோசிச்சு பார்த்து பதிலளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களால் சில பேரால் எக்ஸாமை முடிக்க முடியாமல் போகும். ஸோ அதுக்கு தான் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கேயோ பார்த்த ஞாபகம் தான் இருக்குது, தவிர்த்து ஆன்சர் தெரியலை அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா எந்த புக்கில் பார்த்தோம், எங்கே பார்த்தோங்கிறதே தெரியாமல் இருக்குது, எந்த லெசனில் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரே புக்கை படிச்சிருந்தாலும் அந்த ஒரு புக்கையுமே ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும் இல்லையா? அதே 10 வாட்டி ரிவைஸ் பண்ணணும் இல்லை, ஒரு வாட்டி தான் படிச்சிருக்காலும் அது எங்கே இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் ப்ராப்பரான ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இது எக்ஸாம் ஹால் வரைக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நான் முதலே சொன்னதான் டைம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம அந்த ஒரு புக்கை ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு லெசன் வைஸ் சொன்னேன்,
இதே மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணணும், ஒரு பாலிட்டி எடுத்துக்கிறேன் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் சரிங்களா. ஸோ இந்த டைமுக்குள்ள உங்களால் வந்து கடகடன்னு பார்த்துட்டு போக முடியும் உங்களால் சரியா. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது, நமக்கு தெரியும் ஓகே இது நமக்கு இது டவுட்டாக இருக்கிற விஷயங்கள் இருக்கா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திரும்ப ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களையோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிட முடியும் சரிங்களா. இந்த 1 டே ரிவிஷன் எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ணுறோம், 2 டே ரிவிஷன் இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு கடைசி நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு கூட உங்களால் பண்ண முடியும் சரியா. ஸோ டைம் 30 மினிட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு படிச்சிருந்தா பண்ண முடியும். சில 1 ஹவரில் ஒரு சப்ஜெக்ட் நம்மளால் பண்ண முடியும் சரியா. ஸோ கேள்விகள் கேட்டால் நம்மளால் ஆன்சரும் பண்ண முடியும். அதான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிற நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருந்தாலும் போக 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் நமக்கு 1 வாரம் ஆகுது. செகண்ட் டைம் நான் வந்து பண்ணும்போது ஒரு 2 டேஸில் பண்ணுறேன், அடுத்து 1 ஹவரில் பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கத்தை நான் வந்து 5 மினிட்ஸில் கூட என்னால் வந்து பார்த்து ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். டைம் ரிவிஷன் பண்ண நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்களை குறைந்த நேரத்திலே படித்து முடிக்க முடியும் ஓகேவா. பின்னாடி அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்கில் டைம் எடுத்துக்குதுன்றதுக்காக ஒரி பண்ணாதீங்க, டைம் கொடுங்க. ஒரு ரிசல்ட் வேணும் ஓகே, ஒரு புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கான நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து கிடைக்கும். ஒரே நாளில் வரும் உடனே வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருமா, வர. ஸோ ஓவர் த டைம் நீங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும், ஒரு 30 டேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியடில் இருக்கும். ஸோ அதுக்கான டைமை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களாலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் சரியா. சரி, டெஸ்ட் எழுதுறதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ முதலே சொல்லிட்டேன், மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது ப்ராப்பராக ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தெளிவான ஒரு பிளானும் நமக்கு வந்து தேவை. ஸோ என்ன படிக்கணும் எது படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை வச்சு படிக்க ஆரம்பிங்க. எதெல்லாம் அந்த மெட்டீரியல் படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டு படிங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஓகே. அதே மாதிரி படித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாமையே விட்டுரும். ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுங்க அப்படி சொல்லுவோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கூட ஒரு பிளான் போட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 லெசன் கொடுத்து படிக்க சொல்லிட்டு அடுத்து டெஸ்ட் வைப்போம். சரி படிச்சுட்டு கடைசியாக எழுதுகிற ஒரு கேங் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், அப்புறமா வந்து கடைசி 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ் அந்த டைம் பீரியடில் மட்டும் டெஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ நான் படிக்கிறேன், முதல்ல படிக்கவே இல்லையே, நான் எதுக்கு டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அந்தந்த டைம்லேயே எழுதுங்க. ஏன் எழுதுங்கன்னா அப்போ தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன தப்பு பண்ணுறோம், அங்கங்கேயே ரெக்டிஃபை பண்ணிட்டு போகலாம் சரியா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை போதே நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு நம்மளால் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து நம்மளோட மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் சரியா. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 மார்க் 35 கொஸ்டின் போடுறோம், எனக்கு தெரியாத அட்டன் பண்ணால் கூட 30 மார்க் வந்து ஏபிசி ஏதோ ஒன்று போட்டால் கூட வரும். கொஞ்சம் படிச்சிருக்கோம், அடுத்து 50, இன்னும் கொஞ்சம் படித்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் 90, இன்னும் கொஞ்சம் பண்ணுறோம் 100. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம வந்து மிஸ்டேக்ஸை திரும்ப திருத்திக்கிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியும் சரிங்களா. ஸோ டெஸ்ட்டுக்காக ஒரி பண்ணாதீங்க. எப்போ கொடுத்தாலும் எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் எழுதி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை சரியா. தேவையாக இருக்கிற கொஷின்ஸை எடுத்து எழுதி பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு லேர்னிங்காக உங்களுக்கு வந்து கொடுக்கும், என்ன தெரியுது தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும் சரியா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மதிப்பெண்களும் உயரும் சரியா. ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாம் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கம்மியாக இருக்குது. சார் 100 கொஷின் கொடுத்தீங்க சார் ஒரு டெஸ்ட்டில், என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்தேன் சார் ஆனால் 40 தான் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. பரவாயில்லை, பட் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன மிஸ்டேக்ஸ், ஓகே நமக்கு இது புரிஞ்சிருக்கு புரியலை, இதில் நம்ம தப்பு பண்ணுறோம், இந்த ஏரியா நமக்கு புரியவே இல்லை, ஸோ அதை திரும்ப நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து படிக்கலாம். ஸோ ஓகே முடிச்சாச்சு. திரும்ப நம்ம வந்து 50 ஆகும் 60 ஆகும் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும் 80 ஆகும். ஸோ நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். புரியுது இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயங்கள், டாப்பர்ஸை பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண ஓகே ஸோ இவங்க வந்து இந்த புக்ஸ் படிச்சிருக்காங்க, அந்த புக்ஸை வாங்கிடலாம், இவங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட நோட்ஸை கொடுத்துருங்க. ஒன்று வந்து அவங்க நோட்ஸ் எழுதியிருப்பாங்க, சார் அந்த நோட்ஸ் கிடைக்குமா. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியாளர்கள் அவங்களுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க.
ஸோ நான் இப்படி படித்தேன், இந்த மாதிரி படித்தேன், என்கிட்ட நோட்ஸ் நான் இப்படிலாம் எடுத்தேன் அப்படின்வாங்க. சார் உங்கள் நோட்ஸ் கொடுக்க முடியுமா, உங்கள் நோட்ஸ் எனக்கு அனுப்புறீங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்கும். அதை அப்படியே வாங்கி படிச்சிடலான்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்குன்னு ஓன் நோட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் உருவாக்கணும். அவங்கக்கிட்டே இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும், அவங்க எப்படி படித்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த நாலேஜை வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களுடைய ஐடியாவும் உங்களோட ஐடியாவும் மேட்ச் ஆகணும் இல்லை, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. அதில் உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும். அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல், இந்த மாதிரி எல்லாமே சரியா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், சரௌண்டிங், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய அகாடமிக் ஸ்கில் வேறு, உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் வேறு. உங்களால் ஒரு புக்கை வந்து நான் படிக்கிறது 10 நாள் ஆகும்னா அவங்க 3 நாள் கூட படிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வேறு. ஸோ அவங்ககிட்டேருந்து அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளும் அந்த மாதிரி ஆகலாம் சரியா, நம்மளும் முயற்சி பண்ணி நம்மளே நம்ம டெவலப் பண்ணும்போது ஆகும். பட் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ எப்படி உங்களுக்கு என்ன டைம் இருக்குது, அவங்க ஃபுல் டைம் உட்காந்து கூட படிக்கலாம். 10 மணி நேரம் படிக்கலாம், 15 மணி நேரம் படிக்கலாம், 16 மணி நேரம் படிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் 4 ஹவர்ஸாக இருக்கலாம், 5 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸாக இருக்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஒன்று, டைம் இல்லாதவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஐ மீன், நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல், அதுக்கு தான் ஆனுவல் பிளானர் ஒன்று முன்கூட்டியே தராங்க. அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்வு என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போவே திட்டமிடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் படிக்கணும்னு யோசிச்சிட்டாவே அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இமீடியட்டாக செய்ய ஆரம்பித்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் இயர்லி அப்படி நான் வந்து சொல்வேன். சரிங்களா, முதலே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு 5 ஹவர்ஸ் தான் இருக்குது, 6 ஹவர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆகுது 5 ஹவர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னா 10 ஹவர்ஸ் படிக்கிறவங்க ஒரு 3 மாதத்தில் படித்து முடிப்பாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம் உங்களோட கெப்பாசிட்டிக்கு. பட் டைம் இல்லாதவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு போதுமான நேரம் எக்ஸாம் வரதுக்குள்ளே இருக்கும், படித்து முடிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட டைமிங்கை பொறுத்து நீங்கள் வந்து என்ன படிக்க ஆரம்பிங்க. ஸோ எனக்கு இது சூட் ஆகும், இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். சார் இப்போ சொல்கிறாங்களா, ஓகே, நான் எனக்குன்னு ஒரு பிளான் இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு, ஸோ நான் இப்போ வந்து எனக்கு காலையில் படிக்கிறதுக்கு பிடிக்கும், மதியானம் படிக்கிறதுக்கு பிடிக்கும், ஈவினிங் டைம் இருக்குது, எனக்கு நைட் தான் டைம் இருக்குது, ஓகே, ஏர்லி மார்னிங் டைம் இருக்குது. ஒருத்தர் ஏர்லி மார்னிங் எடுத்து 4 மணிக்கு படிக்கிற, நீ 4 மணிக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஈவினிங் படிக்கிறது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ ஈவினிங்கே படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் உன்னை பழக்கப்படுத்திருப்பேன், இல்லை உனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, உன்னால் முடியும்னு நினச்சா படி. ஓகே, இல்லை உனக்கு சூட் ஆகலை அப்படின்னா உனக்கு எது சூட் ஆகுதோ, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீ உட்காந்து தாராளமாக உன்னை இன்னும் மோல்ட் பண்ணிக்க பாரு. இல்லை அது தப்பாக இருக்குது, மாற்றணும் அப்படின்னா என்னென்ன தப்பாக இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி அது மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு நீ சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஸோ அவங்களோட அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதனால் அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க. சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்படியே காப்பி அடிக்கணும்னு கிடையாது. சரி, காப்பி அடித்தா உங்களால் அதை அப்படியே பண்ண முடிஞ்சு உங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்குதுன்னா பண்ணலாம். எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ஸோ காலையில் படிக்கிறதோ நைட்டு படிக்கிறதோ எப்போ வேணாலும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுது, என்ன சூட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அவங்களால பண்ணாங்க நம்மளால் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு டெஸ்ட்டே எழுதுறோம் அப்படின்னா ஓகே 90 பண்ணிட்டாங்க, நம்மளால் 80 தான் பண்ண முடியுதா, ஒரே பண்ணாதீங்க. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, இம்ப்ரூவும் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதனால் மார்க் கம்மியாக வந்துடுச்சு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வரும். அதான் சிம்பிளாக சொல்ல போனோம். சரியா, ஸோ சின்ன ஒரு கம்பேரிசன். ஸோ எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணணும், படிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை. எதை படிக்கணும், எதை புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா போதும். சரியா, சிலபஸ் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும், இல்லை புக்ஸு ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த புக்லேயே எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும், அதில் எந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஒவ்வொன்றையும் கொஷினாகவே பாருங்கள். இது இப்படி கேட்கலாமா, அப்படி கேட்கலாமா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க பார்க்கலாம், கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, ஸோ அதே மாதிரி புக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா 10 மெட்டீரியல்ஸ் 10 புக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத விட ஒரு புக்கை நான் வந்து ஒரு 10 வாட்டி ரிவைஸ் பண்ணுறதை நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா, அதை வந்து சரியாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிந்த கேள்விகளை தவறு இல்லாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க. அதே மாதிரி டெஸ்ட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சு தான் எழுதுவேன் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. அப்பப்போ எழுதி பார்த்து மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அங்கேயே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. எப்போ கொடுத்தாலும் எழுதுறதுக்கு நான் ரெடியாக தான் சார் இருக்கேன், நான் படிக்கலைன்னா கூட வாங்கி எழுதி பார்க்குறேன் சார் அப்படிங்கிற மென்டாலிட்டி கூட வாங்க. சரியா,
நிறையா ப்ராக்டிஸ், அந்த கேள்விகளை வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ எக்ஸாம் ஹாலில் போகும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ரொம்ப யோசிச்சு குழம்பிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் படிக்கும்போது ஸோ உங்களுக்கு சரியான பதில்கள் பார்த்த உடனே இன்ஸ்டண்ட்டாக ரீட் ஆகும், அந்த விஷயங்களை பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி என்ன சொல்லலாம், ஒரு ஃபார்முலாவாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, தெளிவான சிலபஸ் அதை தெரிஞ்சுக்கணும், அளவான மெட்டீரியல் வச்சுக்கணும். ஓகே, அதை வைத்து கொண்டு திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது, ஏற்கனவே கேட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்த்து எப்படி கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து நிறைய ப்ராக்டிஸும் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீங்கள் உங்களுக்கான சக்ஸஸை பெறலாம். ஓகே ரைட், இவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கு இல்லை, ஐ மீன் இது வந்து ஜஸ்ட் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிறத விட, ஸோ இதை தான் ஒரு டாப்பர், நீங்கள் டாப்பர் போயிட்டு அவங்க எப்படி படிப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி சார் திரும்ப திரும்ப படித்தேன் சார், ஒரு டைம் வந்து படித்து வரலன்னா திரும்ப திரும்ப படிப்பேன் சார், 4-5 வாட்டி படிச்சிருப்பேன் சார், டெஸ்ட் எழுதிருப்பேன், மார்க் வரலையா திரும்ப படிச்சிருப்பேன் சார், எழுதியிருப்பேன். ஓகே, நான் வந்து 10 மணி நேரம் படித்தேன் சார், 12 மணி நேரம் படித்தேன் அப்படிங்கிறத விட எவ்வளவு எஃபெக்டிவாக படித்தேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம், எஃபெக்டிவாக படிச்சிருக்க ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். நான் 10 மணி நேரம் உட்காந்துருந்தேன் சார், ஓகே, நான் 10 பேஜ் தான் படித்தேன் அப்படிங்கிறத விட நான் 10 ஹவர்ஸ் சார், அதுக்கே வந்து நான் ஒரு 1 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ண 10 பேஜஸ் படிச்சிட்டேன். ஓகே, நீங்கள் சும்மா படிக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கிறது இல்லை விஷயம், எஃபெக்டிவாக எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ படிக்கிறதுக்கான ப்ராப்பரான ஷெட்யூலும், என்ன படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ ஒரே கான்செப்டுக்குள்ளே உட்காந்து டைமை வீணடிக்காமல் அழகாக திட்டமிட்டு ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறேன், லாங் ஹவர்ஸ் படிக்க முடியலையா, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறேன், அப்புறம் திருப்பி ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறேன், 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸாக பிரேக் எடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக படிப்போம். ஐ மீன் கான்சன்ட்ரேஷனோட படிச்சிருக்கலாம். ஒரே டைம் 2 ஹவர்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச் உட்காந்து படிக்கும் போது உங்களால் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது, நடுவில் கேப் விழும். சரியா? ஸோ உங்களோட மைண்ட் எங்கேயும் டைவெர்ட் ஆகும், எஃபெக்டிவாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட ஸ்டடி ஹவர்ஸை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன பிரேக், 30 மினிட்ஸ் படிக்கிறோம், 30ங்கிறத 45 மாற்றுங்க, 30 மாற்றுங்க, 20 மினிட்ஸ் எடுங்க. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் படிங்க. அப்போ லாங் ஹவர்ஸ் படிக்க முடியும், ரொம்ப நேரமும் படிக்க முடியும், டயர்டாகாமல் கொஞ்சம் ஆக்டிவாகவும் படிக்க முடியும். சரியா? ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா? ஸோ எஃபெக்டிவாக உங்களோட டைமை யூஸ் பண்ணி படிக்கவும் முடியும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் ஆனால் படிக்கல, 10 நாளாக படிச்சுட்ருக்கேன், ஒரே சப்ஜெக்டை படிச்சுட்ருக்கேன், இன்னும் முடிக்கல அப்படிங்கிறத விட ஸோ எந்த அளவுக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத பாருங்கள் தெளிவாக. இதை பார்த்து ஓகே இந்த டாபிக் படிக்கிறோம், ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளான விஷயங்கள் தான். சரியா? ஸோ சரியான திசையில் உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்னோட சஜஷன். தேவையில்லாததெல்லாம் விடுங்க. ஓகே, எது தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைங்க. மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஓகே, அண்ட் நீங்கள் சரௌண்டிங்கில் வச்சுருக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஓகேவா. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம், உங்களோட ஹேபிட், உங்களோட டைமை தேவையில்லாத விஷயத்துக்கு எங்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அப்படிங்கிற, நான் இந்த தேவையற்றது அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் இருந்தேன். அது சிலபஸில் ஆரம்பிச்சு, அது மெட்டீரியலாக இருக்கட்டும், உங்களோட டைமாக இருக்கட்டும், உங்களோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஸோ ரிவிஷனை இன்னும் அதிகப்படுத்துங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. சரியா? ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்மளோட புக்ஸுமே கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுமே நிறைய மெட்டீரியல் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸோட மேட்ச் ஆகக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எது எது தேவையோ, ஒன்லி சிலபஸ் ஓரியன்ட் லெசன்ஸ், ஓகேவா, அதை பேஸ் பண்ணி புக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு இது போதும், இது படிங்க, நிறைய வந்து பண்ணுறதுக்கு இது முதல்ல கவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்மார்ட்டான ஸ்டடி பிளானுமே நம்ம வந்து கொடுத்து டெஸ்ட்டு கிளாஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில்.
ஸோ அதுவுமே உங்களுக்கு நீட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்மார்ட்டாகவும் ஹார்ட் ஒர்க்கும் கொடுப்போம். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸு, புக்ஸு, ஏதாவது ஐடியா வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவைலபிளாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை எக்ஸாம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.